Welcome to bilingual e-lectures for diploma students. We are studying about C programming language. In this, we are dealing with the third unit which covers functions, structures and unions. In the previous lectures, we have started about the fundamentals of functions. So, we have seen the concepts of functions and types of functions like predefined functions and user defined functions and header files, and we have started library functions which are predefined functions. We discussed the mathematical functions. Now, we will see the remainder of these library functions which are called built-in functions. We will see about console I/O, standard input output functions and character oriented functions in this lecture. Actually, in the previous lecture, we discussed the mathematical functions which can be included by using math.h, by including math.h header file. அதாவது math.hங்கிற header file include பண்ணி இந்த mathematical functions எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நம்முடைய லெக்சரில் நம்ம சில ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய மீனிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் இன் சி கம்பைலர் டர்போ சி ஐடிஇயில் நீங்கள் math.h அப்படின்னு கொடுத்துட்டு அதில் கண்ட்ரோல் F1 கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி திஸ் ஸ்க்ரீன். இது ஆக்சுவலாக நம்முடைய டர்போ சி ஐடியில் math.hல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டு. இதில் நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதனுடைய டிக்ளரேஷன்ஸ், அதனுடைய சின்டாக்ஸ் இருக்கும். இதில் இருக்க முக்கியமான ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கொயர் ரூட், லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணோம். நவ் ஸ்டாண்டர்ட் ஐஓ ஃபங்க்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இது பிகினிங்கில் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற டாப்பிக்கில் எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்முடைய ப்ரோக்ராமுக்கு தேவையான டேட்டாவை எப்படி கொடுக்கறது, ப்ரோக்ராம் டிஸ்பிளே பண்ண வேண்டிய டேட்டாவை எப்படி அது அவுட்புட் பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த ஹெடர் ஃபைலில் இருக்குது. அதனால் ஸ்டாண்டர்ட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ். பட் நம்முடைய கம்பைலரில் தெர் ஆர் ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிளியர், எரர், எஃப் க்ளோஸ் ஆல். இதில் தெர் ஆர் சம் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஸ்டார்ட் வித் எஃப்னு ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபைல் ரிலேட்டட் ஐஓ. அதாவது நம்முடைய இன்புட் வந்து நம்ம கீபோர்டு வழியாக இன்புட் பண்ணலாம் அல்லது ஃபைல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம், ஃபைலில் டேட்டாவை ரைட் பண்ணலாம். இந்த ஃபைல் இன்புட் அவுட்புட்டை பற்றி நம்ம தனியாக 5th யூனிட்டில் ஃபைல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். பட் இந்த ஐஓ அப்படிங்கிறதால இந்த ஹெடர் ஃபைல்ஸில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்சோல் ஐஓ, அதாவது ஸ்க்ரீனில் வர இன்புட் அவுட்புட் த்ரூ கீபோர்ட் அண்ட் மானிட்டர் இல்லை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம், கீபோர்டு வழியாக எப்படி இன்புட் பண்ணுறோம், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸும் இந்த ஐஓ ஹெடரில் இருக்குது. இந்த ஹெடர் ஃபைல்ஸில் பார்த்திங்கன்னா கெட் சி, கெட் சிஹெச், கெட் கேர், புட் எஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பிகினிங்கில் நம்முடைய இதில் செகண்ட் சாப்டரில் செகண்ட் யூனிட்டில் ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட், ஃபஸ்ட் யூனிட்டோட எண்டில் பார்த்தோம். ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் அண்ட் அன்ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட். ஸோ ஃபார்மேட்டட் இன்புட் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆர்டரில் தேவையான டேட்டா டைப்பை எந்த ஃபார்மேட்டில் இன்புட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி அன்ஃபார்மேட்டடுங்கிறது வித்தவுட் எனி ஃபார்மேட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன், தே கெட் த ரா டேட்டா, அதாவது பிளைன் டெக்ஸ்ட்டு. நார்மலாக கெட் சிஹெச், புட் சிஹெச், அதாவது கேரக்டரும் ஸ்ட்ரிங்கும் தான் இந்த அன்ஃபார்மேட்டட் இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் ஃபார்மேட்டடில் வி கேன் கெட் எனி டைப் ஆஃப் டேட்டா, நம்பர், இன்டிஜர் ஆர் ஃப்ளோட், டபுள் அல்லது கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங், இது எல்லாமே நம்ம இன்புட் பண்ண முடியும், அவுட்புட் பண்ண முடியும். அது ஃபார்மேட்டடில் பார்த்தோம். அது குயிக்காக கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸில் பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் கேரக்டர் இன்புட். இப்போ அன்ஃபார்மேட்டட் இன்புட்டுங்கிறப்ப பிளைன் டெக்ஸ்ட்டில் கெட் கேருங்கிறது ஒரு கேரக்டரை கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்கி அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. இட் ரிட்டர்ன்ஸ் எ சிங்கிள் கேரக்டர். ஸோ இட் ரீட்ஸ் ஒன் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த கேரக்டர் ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு அன் இன்டிஜர். ஆக்சுவலாக என்னுடைய அவுட்புட் வந்து ஒரு நம்பராக வரும். கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி ரெப்ரசென்ட் ஆகிருக்கு, ஆஸ்கி வேல்யூ ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. அதனால் என்னுடைய வேல்யூ வந்து ஆஸ்கி நம்பராக கிடைக்கும். பட் நம்ம அதை வந்து கேரக்டராகவே பயன்படுத்த முடியும். ஏன்னா சி லாங்குவேஜில் கேரக்டர்ஸ் ஆர் internally represented as integer.
So, CH equal to get char. Single character output function is put char. இது அப்படியே get charக்கான equivalent output function put char, put a character. பட் இதில் ஆர்குமெண்ட் உண்டு, ப்ராக்கெட் உள்ள நம்ம என்ன கேரக்டரை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ கெட் கேருக்கு வந்து ஆர்குமெண்ட் இல்லை, ஆனால் புட் கேருக்கு நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஆர்குமெண்ட் என்னென்னா பேரந்திசிஸ் உள்ள நம்ம கொடுக்குறோம், எந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர். பட் இங்கே இன்ட்டு சின்னு இருக்குது, பட் இன்டிஜராக இருக்கலாம் அல்லது கேரக்டராக இருக்கலாம். ஸோ அது நம்முடைய சிம்பிள், எந்த சிம்பிளை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த சிம்பிளை கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் எ மேக்ரோங்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சுவல் ஃபங்க்ஷன் வந்து நம்முடைய ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனுடைய ஈக்குவலன்ட் கோட் புட் கேர் அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக புட் சிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் பயன்படுத்தும். ஸோ இட்ஸ் எ ஃபங்க்ஷன் தட் அவுட்புட்ஸ் எ கேரக்டர் on the monitor. Monitor is the standard output device. Keyboard is the standard input device. The argument may be character variable or an integer variable. So, actually put characterize பண்ணும்போது சிங்கிள் கோட்டில் அந்த கேரக்டர் கான்ஸ்டண்ட்டாக கூட பயன்படுத்தலாம், அல்லது கேரக்டர் வேரியபிள் கொடுக்கலாம், அல்லது இன்டிஜர் வேல்யூ கொடுக்கலாம். ரைட். அன்ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் இன்புட் கெட்எஸ் ஃபங்க்ஷன். கெட் ஸ்ட்ரிங் நம்ம இன்புட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஒன் லைன் டெக்ஸ்ட் இன்புட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ரிட்டர்ன்ஸ் த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எஸ், அதாவது நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை இந்த எஸ்ஸில் ஸ்டோர் பண்ணி அதை கொடுக்குது. ஸோ அது மாதிரி புட் எஸ் ஆஃப் எஸ் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுது. இட் ரிட்டர்ன்ஸ் எ நான் நெகட்டிவ். ஆக்சுவலாக இதனுடைய அவுட்புட் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், பட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆச்சுன்னா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரைட். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டட் இன்புட் இஸ் ஸ்கேன்எஃப். இப்போ ஃபார்மேட்டுங்கிறத பற்றி பார்த்தோம். இட் இன்வால்வ்ஸ் த கண்ட்ரோல் கேரக்டர். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம சில ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ்னு பார்த்தோம். %C ஃபார் கேரக்டர், %D, %F, %LF எல்லாம் வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள் இதுக்கெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்மளுடைய டேட்டா என்ன டைப்பு, அது என்ன விட்த்து, ஸோ என்ன ஃபார்மெட்டில் வேணுங்கிறத நம்ம இதில் கொடுக்கலாம். இட்ஸ் அ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் ஆர் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். தென் லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ரைட். இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது அட்ரஸஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸோடைய அட்ரஸ், அதாவது எப்படி ஆம்பர்சன்ட் சிம்பிள் பயன்படுத்தி நம்ம அந்த வேரியபிள்ஸை கொடுத்துருப்போம். ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஆம்பர்சன்ட் தேவையில்லை, ஏன்னா இட் இஸ் எ கேரக்டர் ஆரே. ஸோ கேரக்டர் ஆரே இட் செல்ஃப் இஸ் த ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். அந்த ஸ்ட்ரிங்கோடைய அட்ரஸை வந்து அந்த ஆரேயோடைய நேமே கொடுக்கறதால அங்கே ஆம்பர்சன்ட் போடக்கூடாது. மற்ற வேரியபிள்ஸுக்கு தான் நம்ம ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்கேன்எஃப் என்னென்னா ஆம்பர்சன்ட் வித் வேரியபிள் நேம், அப்போ வேரியபிளுடைய அட்ரஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டட் அவுட்புட். ஸோ நமக்கு தேவையான மெசேஜை பிரிண்ட் பண்ணலாம், அல்லது மெசேஜ் வித் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். எந்த டேட்டாவை எந்த விட்த்தில் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அதை நம்ம ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணலாம். லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்தால் மைனஸ். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் ஃபார்மேட்டட் இன்புட். இதில் ஆக்சுவலாக தேர் ஆர் 2 ப்ரோக்ராம்ஸ். ஆக்சுவலாக இதில் ஒரு பார்ட் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா டே, மந்த், இயர் இதை இன்புட் பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ ஆக்சுவலாக இதில் ஃபார்மேட்டட் இன்புட் அப்படிங்கிறது ஸ்கேன்எஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனில் %D -%D %Dன்னு இருக்குது. இங்கே டே, மந்த், இயர் இதை இன்புட் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஐஃபனை வந்து இன்புட்டில் கரெக்டாக இன்க்ளூட் பண்ணணும். அப்படி கொடுத்தா தான் என்னுடைய வேல்யூ கரெக்டாக அக்செப்ட் பண்ணும். அதர்வைஸ் அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ இயர் இந்த ஐஃபனை வந்து இன்புட்டில் கொடுத்தா தான் இந்த இன்புட் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம், நம்முடைய டேட்டா இப்படி தான் இருக்கணும், இன்புட் இப்படி தான் டைப் பண்ணணும்னு. இப்போ இதில் வந்து ஐஃபன் கொடுக்கல அப்படின்னா இது கரெக்டாக இன்புட் பண்ணாது. அப்போ இந்த ஃபார்மேட்டட் இன்புட்டை பயன்படுத்தி நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபார்மில் நம்ம இன்புட் வாங்க முடியும். அனதர் எக்ஸாம்பிள், இந்த இதில் ஸ்கேன்எஃப் இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ். இப்போ நான் ₹5000 அப்படின்னு கொடுத்தா தான் நமக்கு அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ RS அண்ட் டாட் வந்து கம்பல்சரியாக நம்மளுடைய இன்புட்டில் பார்ட் ஆஃப் த இன்புட்டாக இருக்கணும். வெறும் நம்பர் கொடுத்தா இது அக்செப்ட் பண்ணாது.
அப்போ ஃபார்மேட்டட் இன்புட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில், அதாவது ஆக்சுவலாக எப்படி நம்ம எழுதுவோமோ இல்லை எப்படி டேட்டா கொடுக்கணுமோ அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸரை ஃபோர்ஸ் பண்ணலாம். அப்போ ருபீஸ் டாட் அப்படின்னு கொடுத்து அமௌண்ட் டைப் பண்ணால் தான் அது ருபீஸ் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கும். ஸோ இந்த கேரக்டர் ஏதாவது இல்லைன்னா ஈவன் ஆர்எஸ்ன்னு மட்டும் கொடுத்து அமௌண்ட் கொடுத்தாலுமே இட் வில் நாட் அக்செப்ட். ஸோ இதுதான் ஃபார்மேட்டட் இன்புட். ரைட். இது ஆக்சுவலாக இந்த கெட் கேர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வருது. நம்ம டைப் பண்ணுற கேரக்டரை கெட் சிஹெச் ஈக்குவல் டு கெட் கேர்னு கொடுக்குறோம். கேரக்டரை வந்து சிம்பிளாக டெஸ்ட் பண்ணலாம் அல்லது கேரக்டர் இன்டிஜராக டெஸ்ட் பண்ணலாம். என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னா சிஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் ஏ அண்ட் சிஹெச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90. அப்போ இசட் சிஹெச் less than or equal to z. That means between a capital A and capital Z இருந்தால் it will print upper case letter. ஸோ இதே மாதிரி லோயர் கேஸுக்கு செக் பண்ணலாம். பட் இங்கே என்ன அர்த்தம், கெட் கேருங்கிற அந்த சிம்பிள் கேரக்டர் ஃபங்க்ஷனை உடைய அவுட்புட்டு சிஹெச், இது சிஹெச் ரிட்டர்ன் பண்ணது, அதை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்டிஜருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரைட். But in standard input output functions வந்து there are so many output functions. நம்முடைய டர்போ சி ஐடியில் இதனுடைய ஹெல்ப்லாம் நம்ம பார்க்க முடியும். பட் இதில் சில ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வந்து நார்மல் பிரிண்ட்எஃபை விட பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னா இப்போ சில இதில் வந்து நம்மளுடைய அவுட்புட்டை ஸ்க்ரீனில் நேரடியாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக we can print the output in a string, ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அல்லது ஒரு டெக்ஸ்ட் விண்டோவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அதை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் printf functions. For example, C printf send the formatted output to the text window on the screen. Text windowங்கிறது ஒன்றும் இல்லை, நம்முடைய ஸ்க்ரீன்லேயே அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன். அது மாதிரி எஃப் printfங்கிறது ஃபைலில் பிரிண்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணுமோ, இப்போ நமக்கு வந்து அவுட்புட் பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பண்ணுறது போல் we can open a file and store these output on the file. அந்த இதை வந்து இந்த எஃப் printf வந்து ஃபைலுங்கிற டாப்பிக்கில் நம்ம 5th யூனிட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எஃப் printf உடைய சின்டாக்ஸும் அதில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அதர் printf ஃபங்க்ஷன். இதுதான் நம்ம நார்மல் printf நம்ம பயன்படுத்துகிற ஸ்டாண்டர்ட் printf ஃபங்க்ஷன். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் printf ஃபங்க்ஷன்ஸ். நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்திக்க முடியும். ரைட். பட் ஜென்ரலாக printf ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வித் நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எதை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த வேரியபிள்ஸோடைய லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸை பயன்படுத்தலாம். ஸோ இட் அக்செப்ட்ஸ் சீரீஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸுங்கிறது தான் நம்முடைய வேரியபிள்ஸ் அல்லது கான்ஸ்டன்ட்டு. அப்ளை டு ஈச் ஆர்குமெண்ட் எ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கண்டெயின் இன் த ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஃபார்மேட் கேரக்டரும் கண்ட்ரோல் கேரக்டரும் ஒரு எக்ஸ்பிரஷனுக்கானது. ஸோ எத்தனை நம்முடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் அத்தனை வேரியபிள்ஸ் வந்து ஆர்குமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும். ரைட். ஸோ அவுட்புட் த ஃபார்மேட்டட் டேட்டா டு த ஸ்க்ரீன். பட் ஜென்ரலாக இந்த printfங்கிறதுல இப்போ எஃப் printf சொன்னோம், அது ஸ்ட்ரீமில், ஸ்ட்ரீம் இந்த சென்ஸ் நம்முடைய அவுட்புட் ஃபைலு. பட் ஸ்ட்ரீமில் இருந்து இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படின்றது. நார்மலாக கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ணுறது இன்புட் ஸ்ட்ரீம்ஸ். இல்லை நம்ம we can read the data from the file, அது ஃபைல் ஸ்ட்ரீம்னு பேர். ஸோ அதை ஜென்ரலாக ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்புட் ஆர் ஏ ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் எஸ் printfங்கிற ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம், நம்முடைய அவுட்புட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னோம். ஸோ இது அதனால் நம்முடைய அந்த printf உடைய அவுட்புட்ஸு இது மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை த ஃபஸ்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் டு த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். முதல்ல வர்ற கண்ட்ரோல் கேரக்டர் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட், செகண்ட் கண்ட்ரோல் கேரக்டர் ஃபார் த செகண்ட் ஆர்குமெண்ட். இந்த கண்ட்ரோல் கேரக்டர்ஸுக்கு நடுவில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். எத்தனை கண்ட்ரோல் கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். இது ஒரு சாம்பிள் printf ஃபங்க்ஷன் அண்டு கெட்டஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து நம்முடைய அன்ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் இன்புட்டில் கெட்எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் இன்புட்டுன்னு பார்த்துருக்கோம். கெட் ஸ்ட்ரிங். இப்போ இதில் ஒரு மெசேஜை மட்டும் கொடுத்துருவோம், இன்புட் ஸ்ட்ரிங்னு. வி கெட் த ஸ்ட்ரிங் அண்ட் வி பிரிண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் கோலன் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் ப்ராம்ப்ட், நம்முடைய ஸ்க்ரீனில் தெரிய வேண்டிய டிஸ்பிளே ஆகிற மெசேஜ். பட் கண்ட்ரோல் கேரக்டர் இஸ் %s, தென் \n இஸ் நியூ லைன். இந்த %s இஸ் அவர் ஃபஸ்ட் கண்ட்ரோல் கேரக்டர்
or format specifier. So நம்முடைய ஆர்குமெண்ட் லிஸ்ட்டில் ஒரு ஆர்குமெண்ட் கட்டாயம் இருக்கணும். இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறது நம்முடைய ஆர்குமெண்ட். ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் எஸ் இஸ் கரஸ்பாண்டிங் டு ஸ்ட்ரிங். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் வந்து இந்த பர்சன்டேஜ் எஸ்ங்கிற கண்ட்ரோல்ஸ் கேரக்டரை பயன்படுத்தி பிரிண்ட் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் இதில் புட் எஸ் பிரிண்ட் ஆஃப் வேலை நம்ம என்ன பண்ணலாம், புட் எஸ் யூஸ் பண்ணலாம். கேரக்டர் ஸ்ட்ரிங் இட்ஸ் அ கேரக்டர் ஆரே. நம்ம சைஸ் கொடுக்கல, நம்ம ஆரேவை பற்றி பார்த்துருக்கோம். பட் நம்ம இது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்தா இட் will automatically take the size of the text. இந்த டெக்ஸ்ட்டை புட் எஸ் பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். புட் எஸ் புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட்டோட ஜென்ரல் சின்டஸ் ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட் ஆஃப் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அண்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் header file or another type of input output is a console IO. இதுவும் ஆக்சுவலாக நம்முடைய ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் மாதிரி தான். கன்சோல் அப்படிங்கிறது நம்முடைய மானிட்டர் அண்ட் கீபோர்டு ஸ்டாண்டர்ட் இன்புட். அந்த கீபோர்டு மானிட்டர் நம்ம வந்து யூஸ்வலாக கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அகெயின் நம்முடைய டர்போசி ஐடியிலேருந்து இந்த ஹெடர் ஃபைலில் con.io.hங்கிற ஹெடர் ஃபைலில் லிஸ்ட்டாக இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இது. இப்போ இதில் நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சி லாங்குவேஜில் தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை நம்மளுடைய தேவையை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸோடைய சின்டாக்ஸ் என்ன, அதுக்கு என்ன ஆர்குமெண்ட்டு, அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸையும் பயன்படுத்த முடியும். இது வந்து சில கம்பைலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த இது டர்போ C++ ஐடியில் இது ஒர்க் பண்ணணும். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இது. இதில் இப்போ ஸ்டாண்டர்டாக என்ன பார்த்துருப்போம், நம்ம கிளியர் ஸ்க்ரீனுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தியிருப்போம் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கு. கெட் சிஹெச் சிங்கிள் கேரக்டர் இன்புட், கெட் கோ டு XY பயன்படுத்தலாம், கெட் CHE இதை பற்றி சில பார்ப்போம். ஸோ கிளியர் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணணும். இது நம்ம எல்லா ப்ரோக்ராம்லேயும் பிகினிங்கில் பயன்படுத்தியிருப்போம். அதாவது ப்ரீவியஸ் அவுட்புட் எதாவது இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ரைட். நெக்ஸ்ட்டு கிளியர் ஆக்சுவலாக இந்த கிளியர் ஸ்க்ரீன் வந்து நம்முடைய டெவலப்பர் C++ ஐடியில் அதில் ஒர்க் பண்ணாது. ஆக்சுவலாக அந்த லைன் இருக்கிறப்ப அது எரர் காட்டும். அந்த லைனை நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். டெவலப்பர் C++ல் கிளியர் ஸ்க்ரீன் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிடும். டெவலப்பர் C++ ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ரன் பண்ணாலே ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் மெசேஜஸ் எதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணி தான் நம்முடைய ப்ரோக்ராமுடைய அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அதனால் அதில் அது தேவையில்லை. பட் டர்போ C++ யூஸ் பண்ணும்போது நீங்கள் கிளியர் ஸ்க்ரீன் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் கிளியர் UIL எண்ட் ஆஃப் லைன். ஸோ கிளியர்ஸ் டு எண்ட் ஆஃப் லைன் இந்த டெக்ஸ்ட் விண்டோ. ஒரு லைன் கர்சர்லேருந்து அந்த லைனுடைய எண்டு வரைக்கும் இருக்கிறத கிளியர் பண்ணும். இது கிளியர். நெக்ஸ்ட்டு டெலீட் லைன். ஸோ இது டெக்ஸ்ட்டில் ஒரு லைனை டெலீட் பண்ணும். del line deletes line in a text window. அதனுடைய சின்டாக்ஸ் void del line of void. ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும். இந்த இது மாதிரி நம்ம கால் பண்ணால் போதும். ஏன்னா தேர் இஸ் நோ ஆர்குமெண்ட், பேரந்தசிஸ் உள்ள எந்த வேல்யூ நம்ம கொடுக்கல. அது மாதிரி இது எதையும் ரிட்டர்ன் பண்ணவும் இல்லை. அதான் voidன்னு பேர். voidங்கிறது நத்திங் ஆர் இட் டஸ் நாட் அக்செப்ட் எனி ஆர்குமெண்ட், இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி ஆர்குமெண்ட். எதையும் ரிட்டர்ன் பண்ணவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. கெட் சிஹெச் ஃபங்க்ஷன். இப்போ இந்த கெட் சிஹெச் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் இல்லை, பட் இட் ரீட்ஸ் எ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட். பட் அந்த கேரக்டரை டஸ் நாட் எக்கோ த கேரக்டர், பிரிண்ட் பண்ணாது. நம்ம டைப் பண்ணுற கேரக்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. இதை நம்ம ப்ரோக்ராமுடைய எண்டில் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்போம். என்னென்னா வெயிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருப்போம். ஆக்சுவலாக அங்கே வெயிட்டுங்கிறது எப்படின்னா, இட் வெயிட்ஸ் ஃபார் எ சிங்கிள் கேரக்டர் இன்புட். நம்ம கீபோர்ட்லேருந்து ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஆக்சுவலாக இட் இஸ் வெயிட், சிஸ்டம் இஸ் வெயிட்டிங் ஃபார் த இன்புட். நம்ம இன்புட் கொடுத்த பிறகு அது அடுத்த லைனுக்கு போகுது. அப்போ நம்ம டைப் பண்ணுற கேரக்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது, ஆனால் நம்ம டைப் பண்ணுற லெட்டர் அது ரிட்டர்ன் பண்ணும். ரைட். அதனால் இதை வந்து ஒரு வெயிட் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். கெட் சிஹெச்ங்கிறது அகெயின் இன்புட் ஃபங்க்ஷன். இது வந்து எக்கோ. கெட் சிஹெச் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணாது, பட் இது டிஸ்பிளே பண்ணும். நம்ம டைப் பண்ணுற லெட்டர் ஸ்க்ரீனில் தெரியும், கெட் கேர் மாதிரி. போத் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் த கேரக்டர் ரெட் ஃப்ரம் த கீபோர்ட்.
கீபோர்ட்லேருந்து வாங்கின கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணும். ரைட். இப்போ அதே மாதிரி கேரக்டர்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கானது புட் சிஹெச் ஃபங்க்ஷன். புட் சிஹெச்ங்கிறது அவுட்புட் ஏ கேரக்டர் டு த டெக்ஸ்ட் விண்டோ. பட் நம்ம புட் கேரும் பயன்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் புட் கேர் ஃபங்க்ஷன். ரைட். ஸோ அனதர் ஃபங்க்ஷன் இஸ் கோ டு எக்ஸ்ஒய். இந்த கோ டு எக்ஸ்ஒய்ங்கிறது ஸ்க்ரீன் லொக்கேஷனில் நமக்கு தேவையான இடத்துல நம்மளுடைய அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறது பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக 1 by 1 அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணிவிடுவோம். பிரிண்ட் ஆஃப் கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது \n நியூ லைன் கொடுத்தோம்னா இட் வில் பிரிண்ட் இட் ஆன் த நெக்ஸ்ட் லைன். பட் ஸ்க்ரீனில் ஒரு பர்டிகுலர் ரோவில் பர்டிகுலர் காலத்தில் நம்ம ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோ டு எக்ஸ்ஒய் பயன்படுத்தலாம். இந்த XY அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்க்ரீன் லொக்கேஷன்ஸ். இங்கே கோ டு எக்ஸ்ஒய் மூவ் த கர்சர் டு த கிவன் பொசிஷன் இன் த கரண்ட் விண்டோ. கோஆர்டினேட்ஸ் வந்து சப்போஸ் ஆக்சுவலாக இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ். நார்மலாக நம்மளுடைய டெக்ஸ்ட் விண்டோவில் 25 லைன்ஸ் இருக்கும், 80 காலம்ஸ் இருக்கும். rows 80 காலம்ஸ் இருக்கும். சிலதில் வந்து 40 rows இருக்கலாம் சில மோடில். அதனால் சப்போஸ் சம் இன்வேலிட் XY வேல்யூ கொடுத்தோன்னா அது இக்னோர் பண்ணிவிடும். இட் வில் நாட் எக்ஸிக்யூட். அந்த கோ டு எக்ஸ்ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் இக்னோர் ஆகிடும். அது மாதிரி வேர் எக்ஸ் வேர் ஒய் அப்படிங்கிறது நம்முடைய கரண்ட் பொசிஷன் என்ன ஸ்க்ரீனில் வந்து இப்போ நம்ம எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட் கர்சர் யூஸ்வலாக நம்ம கர்சர் மூவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மளுடைய எடிட்டர்லேயே வந்து லைன் நம்பர் காலம் நம்பர் டிஸ்பிளே ஆகும். கர்சரை மூவ் பண்ண நம்ம எந்த லைனில் டைப் பண்ணுறோம் இல்லை எந்த காலத்தில் டைப் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும். அது மாதிரி நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம என்ன இடத்துல பிரிண்ட் பண்ணி முடிஞ்சிருக்கு, கர்சரை எங்கே வெயிட் பண்ணுது இல்லை எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேர் எக்ஸ் அண்ட் வேர் ஒய் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வேர் எக்ஸுங்கிறது எக்ஸ் எங்கே இருக்குது, எக்ஸோடைய கோஆர்டினேட் என்ன, வேர் ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் ஒய்யோடைய கோஆர்டினேட் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும். கிவ்ஸ் அ வெர்டிக்கல் கர்சர். வேர் ஒய்ங்கிறது வெர்டிக்கல் பொசிஷன், இது ஹரிசாண்டல் பொசிஷன். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம ஒரே ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டதை பார்க்கலாம். இதில் வந்து ஆக்சுவலாக இந்த எக்ஸுங்கிறது 1 to 80. அதாவது நம்முடைய ஸ்க்ரீன் இப்படி இருக்கும். இது எக்ஸு, ஒய், இது காலம்ஸ், இது ரோஸ் ஆர் லைன். நம்முடைய ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு லைன் 1 லைன் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நார்மலாக வந்து 80 காலம்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கும், 25 rows இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் டர்போ சி ஐடியில் போட்டது. ஆக்சுவலாக என்ன சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெவலப்பர் C++ல் நான் ஒர்க் பண்ணாது. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் நம்ம இதில் டெஸ்ட் பண்ணலாம். பட் சி லாங்குவேஜில் இந்த ஹெடர் ஃபைலில் CON.ioவில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இதை நம்ம இதில் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வி ஆர் பிரிண்டிங் ஏ மேட்ரிக்ஸ் 10 by 10 மேட்ரிக்ஸ். அதாவது 1 to 10 rows 1 to 10 காலம்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம். பட் அதில் வந்து கோ டு XY, எக்ஸுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். I = 1 to 10 வேரி ஆகுது. இங்கே கோ டு I × 3, அப்போ 3 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஐயோடைய வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், J1. அப்போ என்ன அர்த்தம், திஸ் இஸ் ஃபார் லைன், இது லைன் நம்பர், இது காலம் நம்பர், இது காலம் நம்பர், அதாவது எக்ஸ் வேல்யூ. திஸ் இஸ் எக்ஸு, திஸ் இஸ் ஒய். ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த ஐயோடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது 1 to 10 பிரிண்ட் பண்ணோம், பட் 10 காலத்தில் பிரிண்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இதுக்கு பிறகு நம்ம அனதர் ஃபங்க்ஷனில் இதில் வந்து வேர் எக்ஸ் வேர் ஒய் ஃபஸ்ட்டு இதனுடைய அவுட்புட் இது. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சரை திரும்பவும் அங்கே பிகினிங்க்கு கொண்டு போகிறோம். இதில் கோ டு XY 12 12 அப்படின்னு கொடுத்து கர்சரை நம்ம கரண்ட் லொக்கேஷன் இஸ் %x %d %d வேர் எக்ஸ் வேர் ஒய் அப்படின்னு கேட்டோம்னா அந்த எக்ஸோடைய பொசிஷன் ஒய்யோட பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுறதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல கர்சர் இருக்குங்கிறது நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. நம்முடைய டேட்டாவை அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம், பையோடைய வேல்யூ. ஸோ இது நம்முடைய அவுட்புட்டு. கரண்ட் ஆக்சிஸ் 12th row 12th காலம் ஆர் Y12. ஆக்சுவலாக நம்ம இங்கே செட் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் கோ டு XY 12,12. ஸோ அங்கே 12,12. ஸோ கர்சர் வந்து 12,12க்கு போயிடுது. திஸ் இஸ் 12th row 12th column. ரைட்.
So, that another special function in the console IO is get pass. Now, password input இப்போ இருக்கிற சில ப்ரோக்ராம்ஸில் பாஸ்வேர்டு இன்புட் பண்ணும்போது ஸ்டார் சிம்பிள் இல்லை வேறு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தெரியும், நார்மல் லெட்டர்ஸ் தெரியாது வரும். அது மாதிரி இந்த சிலையும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கெட் பாஸ்வேர்டு. அதுக்கு கெட் பாஸுங்கிற ஃபங்க்ஷன் இட் ரீட்ஸ் ஏ பாஸ்வேர்டு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ப்ராம்ப்ட் டிஸ்பிளே பண்ணுமோ அந்த ப்ராம்ப்டை அங்கே கொடுத்துடலாம். ஆர்குமெண்ட்டாக கேரக்டர் கான்ஸ்டன்ட் கேரக்டர் பாயிண்ட். ஸோ கேரக்டர் prompt. So, get pass reads a password from the console. Okay. So, இது வந்து with prompting with null terminated string. ஆக்சுவலாக அந்த மெசேஜ் தெரியும் பொழுது நம்ம இங்கே என்ன ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரிங்கை அதை டிஸ்பிளே பண்ணும். It returns a pointer to a null terminated string of 8 characters. இந்த பாஸ்வேர்டை வந்து 8 letters வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து 8 லெட்டர்ஸ்குள்ளே இருக்கலாம். அந்த 8 லெட்டர் பாஸ்வேர்டை இதை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஏன்னா இதனுடைய ரிட்டர்ன் டைப்பும் கேரக்டர் பாயிண்டர். இந்த பாயிண்டரை பற்றி நம்ம அடுத்த யூனிட்டில் வருது. பாயிண்டர் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துப்போம். இது ஒரு ஸ்ட்ரிங். நம்ம என்ன வேர்டை கொடுக்குறோமோ அந்த வேர்டை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். கெட் பாஸுங்கிறது பாஸ்வேர்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் எ பாயிண்டர் டு எ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் that is written with each call. ஒவ்வொரு தடையும் ஆக்சுவலாக அதை திரும்ப நீங்கள் ரன் பண்ண டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டை டிஃப்ரெண்ட் வேர்டை நம்ம டைப் பண்ணுறதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் கேரக்டர் ஓரியன்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ஓரியன்டட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது நம்முடைய கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணுற கேரக்டர் அதை இன்புட்டாக அக்செப்ட் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ நம்ம வந்து சிங்கிள் கேரக்டர் இன்புட்டுக்கு கெட் சிஹெச் கெட் கேர் இது மாதிரியெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அது மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். ஆனால் ஒரு கேரக்டருடைய வேல்யூ என்ன, அது என்ன டைப் ஆஃப் கேரக்டர், வெதர் இட் இஸ் அல்ஃபபெட் ஆர் நம்பர் ஆர் டிஜிட் ஆர் பஞ்சுவேஷன் மார்க், இது மாதிரி வந்து நம்ம அந்த சிம்பிளை டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா கீபோர்டில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்ஃபா நியூமரிக், இஸ் ஆல்ஃபா, is ASCII etc. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ctype.hல இருக்கிறது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நான் எதுக்காக இந்த ஸ்க்ரீனே உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் அப்படின்னா நமக்கு சில நேரம் வந்து அந்த பர்டிகுலர் ஹெடர் ஃபைலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் டர்போசி ஐடியில் ctype.hங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் நேமை டைப் பண்ணிவிட்டு அதில் Control F1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் ஹெல்ப். அதாவது நம்ம எந்த கீவேர்ட்லையோ இல்லை எந்த வேர்டில் வச்சு டைப் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டட் ஹெல்ப்பை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அது மாதிரி ஹெடர் ஃபைலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம அந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணல, பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இல்லைன்னு சொல்லி எரர் காட்டும். ஸோ அன்டிஃபைன்ட் சிம்பிள், அந்த நேம் வந்து கம்பைலருக்கு தெரியலன்னு சொல்லும். அதனால் நம்ம அந்த வேர்டு வந்து எந்த ஹெடர் ஃபைலில் இருக்குதுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ to upper அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதில் வச்சு Control F1 கொடுத்தோம்னா இது எந்த ஹெடர் ஃபைலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. These are the library functions in the ctype.h. Right. These functions are available actually in this header file. இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த டைப் ஆஃப் த கேரக்டர். நம்ம கேரக்டர் என்ன டைப்புங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஃபா. ஈஸுங்கிற ஃபங்க்ஷனே பொதுவாக என்ன பண்ணணும், அது ட்ரூவா இல்லை ஃபால்ஸாங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். ஈஸ் அல்ஃபபெட், அந்த கேரக்டர் அல்ஃபபெட்டா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது ஈஸ் ஆல்ஃபா. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் ஏ லெட்டர் ஆர் நாட். ஸோ நீங்கள் அல்ஃபபெட்டாக இருந்ததுன்னா A to Z எய்தர் லோயர் ஆர் அப்பர் எதுவானாலும் இருக்கலாம். அல்ஃபபெட்டாக இருந்தாலே இட் வில் பி ட்ரூ. நார்மலாக ட்ரூங்கிறது 1 ஆர் நான் ஜீரோ இன்டிஜர், இட் இஸ் ட்ரூ. ஜீரோங்கிறது ஃபால்ஸ். ஓகே. அது மாதிரி ஈஸ் டிஜிட்டான்னு செக் பண்ணலாம். ஈஸ் ஆஸ்கி வேல்யூன்னு செக் பண்ணுறோம். பட் ஆஸ்கி வேல்யூ அப்படிங்கிறது 0 to 127, 0 to 127குள்ளே நம்முடைய ஆஸ்கி வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறது இஸ் ஆஸ்கி ஃபங்க்ஷன். இஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் கேரக்டர். ஸோ கண்ட்ரோல் கேரக்டர் 0 to 31.
0 to 31 இருக்கிற சிம்பிள்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா 32 வந்து ஸ்பேஸோடைய ஆஸ்கி வேல்யூ. அது மாதிரி 07F அதாவது 127 இந்த 127ங்கிறதும் நம்முடைய ஆஸ்கி வேல்யூவில் இட்ஸ் எ கண்ட்ரோல் கேரக்டர். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக அந்த ஆஸ்கி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸ் பிரிண்ட் அப்படின்னா பிரிண்டபிள் கேரக்டரா? ஸோ பிரிண்டபிள் கேரக்டர் ஈஸ் 0 இதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல் 0xன்னு போடுறதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஆஸ்கி வேல்யூலாம் ஹெக்ஸாடெசிமலில் கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்பேஸ் பார் 020ங்கிறது 32, ஆஸ்கி வேல்யூ 32. அதுலேருந்து இந்த சிம்பிள் வரைக்கும் இருக்கிறது பிரிண்டபிள் கேரக்டர், இஸ் பிரிண்டிங் கேரக்டர். சி இஸ் ஏ பஞ்சுவேஷன் அப்படின்னா பஞ்சுவேஷன் கேரக்டரா? அடுத்து இ ஸ்பேஸ், ஆக்சுவலாக நம்ம ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்னு சொல்லியிருக்கோம். ஸ்பேஸ் பார், டேபு அண்டு என்டர் கீ இதெல்லாம் வந்து லைன் ஃபீட் ஆர் வெர்டிக்கல் டேப் இதெல்லாம் ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்னு பேர். ஸோ அந்த கேரக்டராக இருந்தால் இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அது மாதிரி கிராஃபிக்ஸ் சிம்பிள்ஸுங்கிறது இஸ் எ பிரிண்டிங் கேரக்டர் லைக் ஈஸ் பிரிண்ட் எக்ஸப்ட் ஸ்பேஸ் கேரக்டர், அது வந்து கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ். தென் இஸ் ஹெக்ஸா டிஜிட், நம்மளுடைய இன்புட் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா 0 to F 0 to 9 அண்ட் 8 to F இருந்ததுன்னா ஹெக்ஸா டிஜிட் எஸ் ட்ரூன்னு வரும். ஸோ இது மாதிரி நம்மளுடைய சிம்பிளை வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா நம்ம செக் பண்ண முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமில் போட்டிருக்கோம் 65 to 90 பார்த்தோம், அப்போ அப்பர் கேஸான்னு பார்த்தோம். ரைட். ஸோ அது மாதிரி இப்போ லோயர் கேஸான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் ஈஸ் லோயர் கேஸா, ஈஸ் அப்பர் கேஸ் கேரக்டரா? அப்போ நம்மளுடைய லெட்டர்ஸ் வந்து A to Z அல்லது ஸ்மால் a to ஸ்மால் z அப்படின்னு செக் பண்ணுறது. ரைட். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஆல் ஆர் கேரக்டர் வேரியபிள்ஸ் A5 எல்லாம். இப்போ இதனுடைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஈஸ் ஆல்ஃபாவா ஈஸ் டிஜிட்டா அப்படின்னு. இது எல்லாமே அப்படி இருந்தால் ஈஸ் ஆல்ஃபபெட்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஏங்கிறது இஸ் ஆல்ஃபபெட், அடுத்தது 5ங்கிறது இஸ் டிஜிட். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பயன்படுத்தலாம். இஃப் இஸ் ஆல்ஃபா ஆஃப் விங்கிறது கேரக்டர், இது இப்படி இருந்தால் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட். ரைட். ஸோ அது என்னுடைய அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ டாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் எ பஞ்சுவேஷன் கேரக்டர். ஓகே. ஸோ அது மாதிரி 2 lower 2 upper. இந்த 2 lower and 2 upperங்கிறது அகைன் கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்சுவலாக லோயர் கேஸாக மாற்றுறது. நம்ம கொடுக்குற கேரக்டரை லோயர் கேஸாக மாற்றுறது 2 lower, 2 upperங்கிறது அப்பர் கேஸாக மாற்றுறது. இப்போ இந்த 2 ப்ரோக்ராம்லையும் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு லெட்டராக எடுத்து நம்ம 2 lower ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ, ஸ்ட்ரிங் ஆஃப் ஐங்கிறது என்ன, ஸ்ட்ரிங்கில் 8th கேரக்டர் எடுக்கிறோம், அதை லோயர் கேஸாக மாற்றி எகைன் அதே ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு லெட்டரையும் அப்பர் கேஸாக மாற்றலாம். ஸோ இப்போ இது நம்முடைய அல்ஃபபெட் ஒவ்வொரு கேரக்டரையும் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐயை அப்பர் கேஸாக மாற்றுறோம், 2 upper. ஸோ இது மாதிரி நம்முடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பயன்படுத்தி நம்முடைய இன்புட் அவுட்புட்டை நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியும். லெக்சர் சீரீஸில் நம்ம பார்த்தது வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸில் ப்ரீவியஸ் லெக்சரில் மேத் கிளாஸ் அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். இப்போ கன்சோல் இன்புட் அவுட்புட், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அண்டு நம்முடைய கேரக்டர் டைப் ஆர் கேரக்டர் ஓரியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் C-type.hல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்ங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லெக்சரில் we will discuss about user defined functions. Thank you.